viewers, welcome to the show. இது ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் ஷோல இந்த வாரமும் ஒரு செக்மெண்ட்லயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு காத்திட்டே இருக்கு. வாங்க பார்க்கலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். இதுல 10வது இருக்கக்கூடிய படம் சவரிக்காடு. இந்த படம் ரிலீஸ் ஆனது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஸ்டோரி வச்சிருக்கிறதுனால இப்போ வரைக்கும் நிக்காம தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை சேர்ந்த ஒரு படம். அடுத்ததா 9வது இருக்கக்கூடிய படம் பண்டிகை. கிருஷ்ணா அண்ட் கயல் ஆனந்த் நடிப்பில் வெளியான படம். ஓப்பனிங்லேயே வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் இருந்தது. அப்புறம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் இந்த வாக்இன் என்ட்ரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து லைட்டாக கம்மியாக ஆரம்பிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஷோஸையும் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு நாளைக்கு 2 ஷோஸ் தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் வந்து இது வரைக்கும் பண்டிகையோட கலெக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 54 lakhs கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. அடுத்ததா 8வது இடத்துல இருக்கக்கூடிய படம் ஜகா ஜசூஸ். ரன்பீர் கபூர் அண்ட் கத்ரினா கைஃபோட நடிப்பில் வெளியான படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி 2 வாரங்கள் ஆகிருக்கு. இது வரைக்கும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபேண்டசி மூவிஸ்லாம் பார்க்குற அளவுக்கு நம்ம தமிழர்கள் என்ன ரெடி ஆகலைன்றது நல்லா தருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டு இருக்கு கலெக்ஷன் வைஸ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் 64 lakhs தான் வந்து கிராஸ் ஆகிருக்கு. ஸோ இதனால் வந்து என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலேயாவது ஃபேண்டசி படங்கள் பார்க்க கொஞ்சம் ரெடி ஆகுங்க. 7வது இடத்துல இருக்கக்கூடிய படம் வார் ஃபார் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ். இந்த படம் ரிலீஸ் ஆகி 2 வாரங்கள் ஆகுது. இது வரைக்கும் ரொம்ப சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, அதாவது இதோட கலெக்ஷன் வந்து கேட்டிங்கன்னா அப்படி லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு 2 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1 crore கிராஸ் பண்ணி வேகமாக போய்கிட்டு இருக்கு. ஹாலிவுட் மூவிக்கு இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு நம்மளுடைய சென்னையில். எஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, வீக்கெண்டில் மட்டும் நம்பர் ஆஃப் ஷோஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 18 ஷோஸ் போயிட்டுருக்கு. ஸோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா போய் தியேட்டரில் போய் பாருங்கள். அடுத்ததா 6வது இடத்துல இருக்கக்கூடிய படம் ஸ்ரீதேவி நடிப்பில் வெளியான மாம். இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்ரீதேவிக்கு 3வது படம். அவங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்து 50 வருடங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. எஸ், இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி இந்த 2 வாரங்களில் ரொம்ப சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகி அந்த ஒரு வாரத்தில் வந்து 3வது இடத்துல இருந்தது. இப்போ வந்து 6வது இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்றதுனால இருந்தாலும் வந்து இந்த படம் இன்னும் நல்லா ஓடும் அப்படின்னு நல்லா எதிர்பார்க்குறோம் நாங்கள். வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். அடுத்ததா பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ல 5வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய படம் ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் சீரீஸ்லேயே ரொம்ப சூப்பராக ஓடக்கூடிய ஒரு படம் அப்படின்னா இந்த படத்தை சொல்லலாம். அதுலேயே வந்து ஓப்பனிங்லேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப சூப்பராக தியேட்டரில் வந்து கூட்டமே குறையாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஓப்பனிங்கும் கிடச்சிருக்கு. எஸ், அது மட்டும் இல்லைங்க, இப்போ வரைக்கும் ஒரு தியேட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஷோஸ் மட்டும் 27 ஷோஸ் போயிட்டுருக்கு. அடுத்ததான் 4வது இடத்துல இருக்கக்கூடிய படம் ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும். அதர்வாவும் இன்னொரு 4 ஹீரோயின் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அந்த 4 ஹீரோயின் நடிச்சதுனாலே என்னமோ தெரில, இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் ஃபஸ்ட்டு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 171 ஷோஸ் ஓடிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஷோஸ் மட்டுமே வந்து சிட்டிக்குள்ளே மட்டும் 66 ஷோஸ் போயிட்டுருக்கு. ஷோஸ் கம்மியானாலும் தியேட்டரில் கூட்டமே குறையல அப்படின்றதான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தோடைய கலெக்ஷன் வைஸ் கேட்டிங்கன்னா 1 crore கிராஸ் பண்ணியிருக்கு இந்த படம். அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட் வீக் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருந்தது. இப்போ செகண்ட் வீக் அப்படி கிராஸ் ஆக நாங்கள் அப்படியே 4வது இடத்துக்கு வந்துட்டோம். அடுத்ததாக 3வது இடத்துல இருக்கக்கூடிய படம் மீசைய முறுக்கு. ஹிப்ஹாப் தமிழ் ஆதி ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ நடிச்சதுனால என்னமோ தெரியல, வீக்கெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 171 ஷோஸ் மட்டும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இதோட கலெக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு வாரத்தில் வந்து 47 lakhs வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு விஷயந்தான். அது மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் வந்து தியேட்டரில் கூட்டமே குறையாமல் இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த படத்தை. ஸோ இந்த படம் ஒரு அபவ் ஆவரேஜ் கேட்டகரியை சேர்ந்த ஒரு படம். 2வது இடத்துல இருக்கக்கூடிய படம் இது ஒரு ஹாலிவுட் மூவி அப்படின்னு தான் சொல்லணும். கிறிஸ்டோபர் நோலன் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன டன்கிர்க். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி இந்த ஒரு வாரத்தில் ரொம்ப சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு. ஓப்பனிங்கே ஒரு நல்ல ரிவ்யூ இருந்தது, நல்ல ஸ்டோரி அப்படின்றதுனால இது வரைக்கும் வந்து வீக்கெண்ட் ஷோஸ் வந்து 123 ஷோஸ் தான் இருக்குது. அப்படின்னாலும் கம்மியாக இருக்குது ஷோஸ், இருந்தாலும் நம்பர் ஆஃப் ஷோஸ் கம்மி அப்படின்னாலும் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் அபவ் ஆவரேஜ் கேட்டகரியை டச் பண்ணிடுச்சு. நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய படம் இந்நேரம் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. 2 மாஸ் ஹீரோஸ் நடிச்சு வெளியான படம்
எஸ் அஃப்கோர்ஸ் விஜய் சேதுபதி அண்ட் மாதவன் நடிப்பில் வெளியான விக்ரம் வேதா. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹிட் மூவி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 மாஸ் ஹீரோஸ் இருக்காங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த ஒரு வாரத்தில் மோர் தேன் 2 crores அப்படி கிராஸ் பண்ணி ஜிகு ஜிகு ஜிகுன்னு போயிட்டு இருக்காங்க 2 பேரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து அப்படி தேட்டரில் கூட்டமே குறையாமல் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த படம் இன்னும் நிறைய கலெக்ஷன் எடுக்குன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள்.